பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல கூடிய டிசம்பர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்னவென்று கேட்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லோருக்கும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த வாலிபர்கள் தேவனுக்காக எவ்வளவு வைராக்கியமாக நின்றாங்க என்பதை நாம் அறிந்திருக்கிறோங்க. நம்மளோட வாழ்க்கையில கூட இந்த 11 மாதங்கள் தேவன் நம்மளை கண்ணின்மணி போல பாதுகாத்து கொண்டு போஷித்து எல்லா தீங்குக்கும் நம்மளை நீங்களாக்கி பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இந்த 11 மாதங்கள் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களா இருக்கட்டும் சரி, இல்லை நம்ம காத்து கொண்டிருந்த அதிசயமா இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு அற்புதமா இருக்கட்டும் சரி, இல்லை விடுதலையா இருக்கட்டும் சரி, இதை நடக்க தாமதிக்கும் போது நம்ம அநேக நேரத்துல தோய்ந்து போயிடுறோம். மனம் கசந்து தேவன் சமூகத்துல ஏன் அப்பா இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற காரியமா இருக்கட்டும் சரி, இல்லை தேவனை விட்டு தூரம் போறதா இருக்கட்டும் சரி, விசுவாசத்துல தோய்ந்து போற காரியங்களா இருக்கட்டும் சரி, இந்த புதிய மாதத்துல டிசம்பர் மாதத்துல நீங்க தேவனுக்குள்ளாக பலப்படுங்க. எப்படி அந்த வாலிபர்கள் வைராக்கியமாக தேவனுக்காக நின்ற போது அவர்களை அக்கினியில தூக்கி போட்டாலுமே அவர்களோட முடியும் கருகல, அவங்க மேல தீயோட வாசனை கூட வரல. அப்படி தேவன் அவர்களை பாதுகாத்து கொண்டு அந்த எரிகிற அக்கினியிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தாரோ, கட்டாயம் இந்த டிசம்பர் மாதம் நம்ம போய்கொண்டு இருக்கிற இந்த அக்கினியின் பாதை, நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த கடினமான பாதையில இருந்து தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாருங்க. ஆமாங்க, இந்த மாதத்துல கூட தேவன் நம்மளுக்கு என்ன வாக்கு பண்றாரு தெரியுமாங்க? ஏசாயா 53:10, கர்த்தருக்கு சித்தமானது அவரோட கையினால் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவன் வாக்கு பண்றாருங்க. ஆமாங்க, அவருக்கு என்னெல்லாம் நம்மளை கொண்டு செய்யணும் சித்தமா இருக்கிறாரோ அது அவரோட கரத்தினால் வாய்க்கும். நம்ம செய்ய வேண்டியது அந்த வாலிபர்கள் போல் தேவனுக்காக வைராக்கியமாக நிக்கிறப்ப, இல்ல இது தாமதித்தாலும் தேவன் எனக்கு சொல்லிட்டாரு, தேவன் எனக்கு வாக்கு பண்ணிட்டாரு, கட்டாயம் இது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு அவரோட சமூகத்துல இருந்து தொடர்ந்து உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறப்ப அவருக்கு சித்தமான எல்லா ஆசீர்வாதமும், அவருக்கு சித்தமான எல்லா உயர்வுகளும், அவருக்கு சித்தமான எல்லா மேன்மைகளும் நம்மளோட வாழ்க்கையில வந்து பலிக்குங்க. நம்ம செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு பொறுமையோடு தேவனோட சித்தத்துக்காக அவரோட ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறப்ப கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.